என் ஃப்ரெண்டு பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னு போய் பேட்ரி கடையில் கொண்டு போய் கொடுக்க போனாப்பிடிங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, "நீங்கள் பேட்ரி வேறு மாற்றியே ஆகணும்" அப்படின்னு சொன்னாப்படி. அதுக்கு ரூ. 1200 கிட்ட ஆகும் அப்படின்னு சொன்னாப்படி. உடனே என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாப்படி, "இந்த மாதிரி பேட்டரியை மாற்ற சொல்கிறாங்க" அப்படின்ட்டு. நான் சொன்னேன், "நீ போய் இன்னொரு கடையிலையும் கொண்டு போய் விசாரி. ஒரு கடையில் மட்டும் விசாரித்தா மட்டும் பத்தாது. 2, 3 கடையில் விசாரித்தா தான் பேட்ரி போடணுமா என்னன்னு சொல்லுவாங்க" அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவனும் போய் இன்னொரு கடையில் போய் கேட்டான். "நீங்கள் பேட்டரியெலாம் வேறு மாற்ற வேண்டியது இல்லை, நீங்கள் அதுக்கு சார்ஜ் மட்டும் போட்டால் போதும்" அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி தாங்க நம்ம ஏமாறுறோம். அதாவது நம்ம ஒரு கடைக்கு 4 கடைகளில் விசாரிக்கணும். இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவமும் நடந்துச்சுங்க. அதாவது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த பஞ்சர் ஓட்டுறவர் என்ன சொன்னார்னா, "டயர் நீங்கள் வேறு மாற்றி ஆகணும்" அப்படின்னு என் அதே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், "அதே ஃபார்முலாவை நீ ஃபாலோ பண்ணுப்பா" அப்படின்னு. உடனே இன்னொரு கடையில் போய் விசாரித்த உடனே, "நீங்களாம் டயர்லாம் மாற்ற வேண்டியது இல்லை, நீங்கள் பஞ்சர் ஓட்டினா மட்டும் போதும்" அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு கடைக்கு 4 கடை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம ஏமாறாமல் நம்மளும் தப்பிப்போம் பாருங்கள். இது எல்லா இதுக்குமே பொருந்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சேனல்ஸில் வர்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.